இன்றைக்கி கேரட் பீன்ஸ் பொரியல் செஞ்சு காட்டுறேன். கேரட்டையும் பீன்ஸையும் இந்த மாதிரி நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. முதல்ல கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, அதிலே வரமிளகாவையும் கிள்ளி போட்டுருங்க. அது கருகிறதுக்கு முன்னாடி நம்ம அதிலேயே நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கும் போது ஒரு 2 பல்லு பூண்டு இப்படி 1-2 இடித்து போட்டுக்கோங்க. இது அந்த பொரியலோட டேஸ்ட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த பொரியலுக்கு தேவையான உப்பையும் இப்போவே ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கேரட்டு, பீன்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொடிசாக நறுக்குனிங்க அப்படின்னா அந்த பொரியல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயில் இந்த காயை நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கவுமே இந்த காயோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இது பொரியல் பண்ணுறதுனால ரொம்ப சேர்க்கக்கூடாது. லைட்டாக தெளித்து விடுற மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் சிம்மில் வச்சு இதை குக் பண்ணிங்கன்னா காய் நல்லா வெந்துடும். அங்கே காய் வேகிறதுக்குள்ளே நமக்கு தேவையான தேங்காய் பூ திருகி வச்சுக்கோங்க. இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி தெளித்தோம். மீடியம் ஹீட்டில் வச்சு சிம்மரில் வச்சு குக் பண்ணதில் காய் நல்லாவே வெந்திருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஆனால் தண்ணி ஊற்றக்கூடாது. இது இல்லைன்னா காய் சொதன்னு ஆகிடும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சுன்னும் போது நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயை ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா பெரட்டி விட்டுட்டு அதோடு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் 2 பல்லு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி உடம்புக்கு நல்லது தரக்கூடிய இந்த மிளகு, பூண்டு, இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே நம்ம பொதுவாக சமைக்கிற எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணிக்கோங்க. பொரியலில் இந்த மாதிரி ஒரு 2 தட்டி போட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் இந்த பொரியலில் இன்ஃப்யூஸ் ஆகும். உங்களுக்கு அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. பர்டிகுலராக கிட்ஸுக்கு இப்போ டேரெக்டாக பூண்டு அவங்க சாப்பிட மாட்டாங்கல்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் இன்ஃப்யூஸ் பண்ணி கொடுக்கலாம். அண்ட் ஆல்சோ கிட்ஸ் எப்போவுமே தே ஆர் வெரி பர்டிகுலர் அபவுட் த கலர் அண்ட் டெக்ஸ்சர். பார்க்கும்போது அழகாக இருந்தால் தான் அந்த ஃபுட்டை அவங்க சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி ப்ரெசன்டபுளாக கொடுத்திங்கன்னா வெஜிடபிள்ஸை எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கேரட் பீன்ஸ் பொரியல். இந்த பொரியலில் நம்ம காரத்துக்கு எதுவும் ஆட் பண்ணல, வரமிளகாய் மட்டும்தான். இது வத்த குழம்பு, காரக்குழம்பு எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.